ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஆயத்தம் ரொம்ப முக்கியம். கர்த்தரை ஆராதிப்பது ரொம்ப முக்கியம். ஜெபமே 5-10 நிமிடத்தில் முடியக்கூடாது. 5-10 நிமிடத்துக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜெபத்துக்குள்ளே போறோம். 5-10 நிமிடம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், நம்ம மனிதர்கள் விரோதமாக எழும்பின காரியங்கள் தான் முன்னாடியே வரும். டிவி பார்க்கும்போதெல்லாம் வராது. ஜெபிக்கும் போது நிறைய பேர் கொட்டாவி, தூக்கமும், அவன் பிரச்சனையும், வியாதியும், கடனும், கடன்காரனும், தண்டல்காரனும் முன்னாடி வருவான். கரெக்டுல? அது போலதான். ஆனா செப்பனிடப்பட வேண்டும். நம்மளுடைய மனதை செப்பனிடப்பட வேண்டும். நம்மளுடைய இருதயத்தை செப்பனிடப்பட வேண்டும். நம்மளுடைய ஆவியை செப்பனிடப்பட்டுதான் ஜெபிக்கலாக இருக்க வேண்டும். அவர் செப்பனிடுறார் எலியா. உனக்கு உனக்கு இஸ்ரவேல் என் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பெற்ற யாக்கோபருடைய குமாரர்கள் உண்டான இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து என்ன பண்றாரு? எப்படி செப்பனிடுறா பாருங்க. குறிப்பிட்ட இலக்கை எடுத்து 12 கற்களை எடுத்து அதில் பலிபீடத்தை கட்டுறாரு. அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அழைக்கிற 2 விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி காளைகளை சந்து சந்தாக